Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th ஓட மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3ல இருந்து தேர்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Replace இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. In each of the following by the correct number. எந்த நம்பர் இந்த பாக்ஸ்ல வந்து மிஸ் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணனும். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல தான் வந்து சால்வ் பண்ணனும். நம்ம அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2/7 கொடுத்திருக்காங்க is equal to 8 அதுக்கப்புறம் இந்த மாதிரி blank வந்து பாக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்படி தான் வந்து இதை இருக்குது. இந்த இடத்துல எந்த நம்பர் வந்து வந்திருக்கணும், வந்திருந்தா இதுக்கும் இதுவும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஈக்குவலாக வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். அதை வந்து எழுதிக்கங்க. கிராஸ் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி ஈக்குவல். இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து வரும். இது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து இதுக்கு வந்து கிராஸ் வந்து பண்ணணும். 2 இந்த பாக்ஸ் வந்து blank வந்து இருக்குது ஈக்குவல் டு 8 இதோட இது வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். இதுதான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட்னு வந்து சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த 8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? 2 × 4 2 4s 8 இந்த 7 அப்படியே கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல blank இந்த பாக்ஸ் வந்து விட்டுடுங்க. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படியே தான் கொண்டு வரணும். நீங்கள் இந்த 2 blank விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 7s 28 இந்த இடத்துல 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இது இன்டூ நான் மிஸ் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த இன்டூ சிம்பிள் வந்து இந்த கிராஸ் சிம்பிள் போடலனாலும் அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இந்த blank பாக்ஸ் இருக்குது, இங்கே வந்து 28 வந்து இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் 28 போட்டிங்கன்னா இது வந்து ஈக்குவலாக இதுக்கு வந்து வந்துடும். அப்போ இதோட வேல்யூஸும் ஈக்குவலாக வந்துடுமா? அதுதான் ஆன்சர். இதுதான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்து இந்த பாக்ஸில் வர வேண்டிய கரெக்டான நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து போட்டு இதை வந்து கம்பேர் பண்ணி எடுக்கணும். இது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இதை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா பை கம்பேரிசன். நீங்கள் எக்ஸாம்ஸில் இல்லை கொஷின் அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் சால்வ் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் வந்து காமிக்கணும். இந்த blank பாக்ஸில் வந்து என்ன நம்பர் வரணும் அப்படின்னா 28 வந்து வரணும். therefore இது இந்த 2/7 வந்து எதுக்கு ஈக்குவலாக மாறிடும்? 8/28. அப்போ இந்த blank நம்பரில் வந்து என்ன வரணும் அப்படின்னா 28 வந்து வரணும். புரியுதுங்களா? அடுத்த ஆப்ஷன் இதில் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு மெத்தட் பார்த்தோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இங்கே இந்த blank பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வந்துருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து 5 இருக்குது, நியூமரேட்டர் 5, டினாமினேட்டர் வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. இதோட இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து இதை வந்து மல்டிப்ளை வந்து பண்ணலாம். இப்போ 5 கூட எந்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 வந்து வரும். நீங்கள் 5 இங்கே இருக்குது, 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வந்து வருமா? அப்போ அதே மாதிரி தானே கீழேயும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர்லேயும் என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ டினாமினேட்டர்லேயும் அதே நம்பர் தான் வரணும். இப்போ டினாமினேட்டர்லேயும் 2ஆல் தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். இப்போ 5 2s 10, கீழே வந்து 16, 8 2s 16 வந்து வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? now 10 divided by 16 இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்க நம்பர். அப்போ என்ன எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது? 10. இந்த பாக்ஸ் வந்து blank வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 10 divided by 16 வந்து இதோட ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே மிஸ்ஸிங் என்ன? அந்த பாக்ஸையும் நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்கணுமா? பை கம்பேரிசன் இந்த பாக்ஸில் வரக்கூடிய நம்பர் என்னவா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 16. ஏன்னா கீழே தானே இருக்குது. இப்போ 8 2s 16. அப்போ 8 2s 16னா 16 தான் இதோட ஆன்சர். ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ஷனையும் எழுதி வந்து காமிக்கணும். அப்படியே வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. 5/8 ஈக்குவல் டு 10/16. ஓகே, இது வந்து ஃபைனல் ஆன்சர். அடுத்தது சி ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சி ஆப்ஷனில் வந்து 3/5 அண்ட் blank ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து upon20க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து இங்கே வந்து எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ப்ரீவியஸ் நம்ம இந்த மெத்தட் பண்ண பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நம்ம வந்து கண்டினியூ வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம்.
இப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது. ஆமாங்களா? அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3/5 இன்ட்டு எதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வந்து வரும். 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 வந்து வருமா? இப்போ மேலே நியூமரேட்டர் நம்ம வந்து 4ஆல் தான் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். நீங்கள் கீழே என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ மேலேயும் அதே நம்பரால் தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கும்? 12. 3 4s are 12, 5 4s are 20. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி எழுதுவீங்க? now 12 20 இது நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ். இந்த ஃப்ராக்ஷனோட நம்பர் வந்து கண்டுபிடிச்சோம். ஈக்குவலாக இருக்குது. எதுக்கு? இந்த பிளாங்காக இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. 20 இதுக்கு வந்து இது வந்து ஈக்குவலாக இருக்குது. பை கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பிளாங்கான பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 12. ஓகே, அடுத்தது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் எழுதி அதையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி காமிக்கணும். 3/5 இஸ் ஈக்குவல் டு இந்த பிளாங்கான பாக்ஸு, அதில் வந்து என்ன நம்பர் வந்திருக்கு? 12 கண்டுபிடிச்சிருக்கோம் பை 20. இந்த பிளாங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்ல 12/20. இது வந்து நீங்கள் 4 டேபிளால் வந்து டிவைட் ஆகும். 4 3s are 12 and 4 5s are 20 வந்து வரும். அப்போ ரெண்டு சைடுமே சேம் ஆன்சர் வந்து வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 45 இருக்குது, இங்கே வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 60 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பிளாங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சின்னதாக சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இதை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு ஈக்குவலாக வந்து வந்துடும். இப்போ 45 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இது 45 பார்த்தீங்கன்னா 3 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா? ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். எந்த நம்பரால்? 3ஆல் ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம வந்து டிவைட் வந்து பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கொண்டு வரணும்ல, அதனால 3 டேபிளில் வந்து 45 வந்து 15 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 60 வந்து 3 டேபிளில் வந்து 20 டைம்ஸ் வந்து டிவைட் வந்து ஆகும். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் இதில் வந்து என்ன பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். இந்த 15/20 இஸ் ஈக்குவல் டு இந்த பிளாங்காக விட்டுருக்க நம்பர், மேலே 15 கீழே வந்து பிளாங்காக வந்து விட்டுருக்காங்க. பை கம்பேரிசன் அந்த பிளாங்காக இருக்கிற பாக்ஸில் வந்து என்ன நம்பர் வந்து வரணும்? therefore 45 divided by 60. 45/60 is equal to 15/20. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த ஆப்ஷன் இ ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது இ ஆப்ஷன் பாருங்கள். 18/24 இங்கே பிளாங்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர் வந்து பெருசாக இருக்குது, இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்குது. ப்ரீவியஸ் ஆப்ஷன் மாதிரி தான். இப்போ நம்ம இதை வந்து டிவைட் வந்து பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட சின்ன நம்பராக நமக்கு வந்து கிடச்சிரும். 18 இந்த இடத்துல 24 வந்து போட்டாச்சு. இந்த ரெண்டு நம்பருமே எந்த டேபிளால் டிவைட் பண்ணலான்னா நம்ம 6ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பருமே வந்து 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகே, 6ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். 6 டேபிள் 18 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 6 3s are 18. இப்போ 3 வரும். 24 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 4s are 24. 4 வந்து வந்துருச்சா? இது இந்த இடத்துல now 3/4 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பிளாங்காக உங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுடுங்க. கீழே இருக்க டினாமினேட்டரும் கீழே அப்படியே போட்டுடுங்க. இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துருக்குமா? பை கம்பேரிசன் என்ன கம்பேர் பண்ணும்? அந்த பாக்ஸில் வர வேண்டிய நம்பர் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா 3 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3. therefore 18/24 is equal to 3/4. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க தேர்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.